நீங்கள் எங்கள் மண்ணை திருடி, எங்கள் மணலை திருடி, எங்கள் வளத்தை திருடி, எங்களோட நிலங்களை ஆட்டையை போட்டு, எங்களோட பெண்களோட பாதுகாப்பை திருடி, இப்போ இந்த போதை, இந்த கலாச்சாரத்தினால இளைஞர்களோட வாழ்க்கையை திருடி, இதெல்லாம் பண்ணி முடிச்சு இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிறாங்கன்னா, கிட்னி திருட்டில் வந்து நிற்கிறாங்க. அவன் பேரே பாருங்கள், திராவிட ஆனந்தன். இதுதான் எக்ஸாம்பிள். திராவிடம் அப்படின்னாலே என்ன செய்வாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த வனவாசத்தில் கண்ணதாசன் எழுதியிருப்பார் கலைஞர் அவர்களை பற்றி. அவர் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரி. எப்படின்னா, பாலியல் தொழில் பண்ணுற வீட்டுக்கு போயிட்டு அந்த அம்மா கூட இருந்துட்டு, நீ வந்து என்னை திருப்திப்படுத்தணும்னு சொல்லி அந்த அம்மாட்ட காசியை திருப்பி பிடிக்கிட்டு வந்துடுவார். அவங்கக்கிட்ட போய் பாவம் கிட்னியையும் வாங்கிட்டு அதுக்கு உண்டான காசையும் கொடுக்காம அதையும் ஏமாற்றி அதிலே இவனுங்க கொள்ளை அடிச்சிருக்கானுங்க. காணாமல் போச்சா போகலையானே தெரியாத ஒரு செயினை இது திருடிட்டான்னு ஒரு நிக்கிதான்னு ஒரு அம்மா சொன்னுச்சுன்றதுக்காக நீங்கள் ஒரு தனி படம் அமைச்சு 2 நாளில் ஒருத்தனை அடிச்சே கொள்றீங்க. ஆனால் இங்கே திமுகவோட திராவிட ஆனந்தன் கிட்னியை திருடிட்டு இருக்கிறான். அப்போ இன்னைக்கு ஒரு நமக்கு இந்த தமிழ்நாட்டில் காவல்துறையோட கைகள் இப்படி கட்டப்பட்டிருந்தா, நேர்மையான அதிகாரிகள் இப்படி கதறுனா, அப்போ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்ன லட்சணமாக இருக்கும்? கருணாநிதி சிலை மேலே ஒருத்தர் கருப்பு பெயிண்டை ஊற்றிட்டாராம். அங்கே இதெல்லாம் வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ஃபிங்கர் பிரிண்டெல்லாம் கண்டுபிடிச்சி தேடி, ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு இது. ஆனால் இங்கே ஒரு பச்சை குழந்தைய வந்து இந்த மாதிரி பண்ணிட்டதுக்கு வந்து அதுக்கு நீங்கள் வந்து இன்னும் தேடுது, இன்னும் நடக்குது. நீங்கள் நல்லாட்சி கொடுக்க வேணாம், நிர்வாகம் பண்ண தெரிய வேணாம், ஒரு கர்மமும் வேணாம், அட்லீஸ்ட் மக்களை அவங்கவுங்க பொழப்ப பார்க்கறதுக்காக விடலாம்ல. அதையும் பார்க்க விடாமல் இப்படி எல்லா வகையிலையும் நீங்கள் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்படி தான் மக்கள் உயிர் வாழ்கிற தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது தெரியல. என்ன நீங்கள் அங்கே உட்காந்துட்டு அறநிலையத்துறை நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க? மேயர் பிரியா அவங்க எங்கெங்கெல்லாம் பேட்டி கொடுக்குறாங்களோ அவங்க கூட கொடுக்குன்னு ஓடுறதுக்கு, எங்கிட்ட இவர் உதயநிதி ஸ்டாலின் வந்தாருன்னா அவர் கூட கொடுக்குன்னு ஓடி போய் உட்காந்துட்டு இது பண்ணுறதுக்கு, யாரையாவது கேள்வி கேட்டால் அவன் கிடக்கிறான் இவன் கிடக்கிறான் நான்லாம் யார் தெரியுமா அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு இந்த ரவுடிசம் பண்ணுறதுக்கு நீங்கள் இருக்கீங்களா? அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட நம்ம கோவிலை கொடுத்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த 5 ஆண்டுகள் வந்து ஒரு சாட்சி. நீங்கள் தமிழ்நாட்டை தாண்டி போனீங்கன்னா உங்களை என்னால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு கருணாநிதி சொன்னாராம். யார்கிட்ட? காமராஜர் ஐயா கிட்ட. எப்போ ஓ பிள்ளையவே உன்னால் காப்பாற்ற முடியல, இவர் பிள்ளையவே உள்ள தூக்கி போட்டு வாயில் மிச்சாங்களா இல்லையா? அதை சிலையெல்லாம் வச்சு இன்னைக்கு வரைக்கும் பெருமையாக பீத்திட்டு இருக்கீங்கள. அப்போ இவரோட பிள்ளையவே கைது பண்ணி உள்ளே கொண்டு போய் வச்சுட்டாங்க. இவர் எப்படி காமராஜரை காப்பாற்றிருப்பாரு? தங்கள் வாழ்நாள் முழுக்க திமுகங்கிற ஒரு தீய சக்தி இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதான் முழுமூச்சும் அவங்க வந்து செயல்பட்டாங்க. நீங்கள் அவங்களோடலாம் ட்ராவல் பண்ணிவிட்டு இன்றைக்கி போய் நீங்கள் திமுக கூட இணையிறீங்கன்னா, இளையபாத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நம்ம கூட யாருக்கு பார்த்தீங்கன்னா, பாஜகவின் மாநில செயற்குழு உறுப்பினர் திருமதி சுமதி மேகவரம் அவர்கள் தான். வணக்கம்க்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அக்கா, பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் இந்த நாமக்கல்லில் நடந்தது என்னென்னா கிட்னி திருட்டு. இன்றைக்கி அண்ணாமலை அவர்களோட பேட்டி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்னக்கா? இந்த திராவிடம் அப்படின்னா இந்த தமிழகத்துக்கு என்ன செய்யும் அப்படின்றதுக்கான ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இது. நீங்கள் எங்கள் மண்ணை திருடி, எங்கள் மணலை திருடி, எங்கள் வளத்தை திருடி, எங்களோட நிலங்களை ஆட்டையை போட்டு, எங்களோட பெண்களோட பாதுகாப்பை திருடி, இப்போ இந்த போதை, இந்த கலாச்சாரத்தினால இளைஞர்களோட வாழ்க்கையை திருடி, இதெல்லாம் பண்ணி முடிச்சு இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிறாங்கன்னா, கிட்னி திருட்டில் வந்து நிற்கிறாங்க. அப்பாவி ஏழைகளை ஏமாற்றி அவங்களோட கிட்னி திருடுற அளவுக்கு இன்றைக்கி வந்து நிற்கிது இந்த திராவிடம். அவன் பேரே பாருங்கள், திராவிட ஆனந்தன். இதுதான் எக்ஸாம்பிள். திராவிடம் அப்படின்னாலே என்ன செய்வாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். எங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு நாதாரித்தனம் நடந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னா ஓடி வருகிறான் உதய சூரியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உடன்பிறப்பு இருப்பாங்க. இது என்னன்னு தெரியல, என்ன மாயமோ தெரியல. தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பார்த்துக்கோங்க, எந்த கேஸை எடுங்க, ஒரு பெண்களோட பாலியல் துன்புறுத்தல் கேஸா, கஞ்சா கடத்துறாங்களா, கள்ளச்சாராயம் கச்சுறாங்களா, எந்த நாதாரித்தனத்தை எடுத்தாலும் அங்கே யார் இருக்கிறாங்க? ஒரு உடன்பிறப்பு இருக்கிறாங்க. இதை நீங்கள் வந்து தமிழக மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த திராவிடம் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, 1967 இவங்க வந்தாங்க பாருங்க, அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் என்ன தான் பண்ணிட்டு இருக்காங்க? இங்கே தமிழ்நாட்டோட கிட்னியை திருடிட்டு தான் இருக்காங்க இவங்க. எப்படி இன்னைக்கு இந்த நாமக்கல்லில் மக்கள்கிட்ட ஏமாற்றி, ஒரு வீட்டில் இருக்க பெண்களை ஏமாற்றி அவங்கக்கிட்ட வந்து அந்த கிட்னியை வாங்குறது, அதுக்கு காசும் கம்மியாக கொடுக்குறது. இது எப்படின்னா, இந்த வனவாசத்தில் கண்ணதாசன் எழுதியிருப்பார் கலைஞர் அவர்களை பற்றி. அவர் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரி. எப்படின்னா, பாலியல் தொழில் பண்ணுற வீட்டுக்கு போயிட்டு அந்த அம்மா கூட இருந்துட்டு, நீ வந்து என்னை திருப்திப்படுத்தணும்னு சொல்லி அந்த அம்மாட்ட காசியை திருப்பி பிடிக்கிட்டு வந்துடுவார். அதே வழி வந்தவங்க அவங்க பாடம் படித்தது பாருங்க, அவங்கக்கிட்ட போய் பாவம் கிட்னியையும் வாங்கிட்டு அதுக்கு உண்டான காசையும் கொடுக்காம அதையும் ஏமாற்றி அதிலே இவனுங்க கொள்ளை அடிச்சிருக்கானுங்க. கிட்னியும் வாங்கிக்கிட்டு காசையும் கொள்ளை அடிச்சிருக்கானுங்க.
அப்போ இது எப்பேற்பட்ட குரூப்பு. இதில் சம்மந்தப்பட்டிருக்க ஹாஸ்பிட்டல்ஸும் பார்த்தா திமுகவில் இருக்கிற பெரிய தலைகளோட சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் இதில் உள்ள வருது. அப்போ எப்படி பார்த்தாலும் தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கேடு அப்படின்னா அது திமுக தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வீட்டில் இருக்கிற குடும்ப பெண்களுக்கு அவங்களுக்கு வந்து என்னென்னு தெரியுமா, இவங்க என்னென்ன பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க, நமக்குலாம் 2 கிட்னி இருக்குது, ஒன்றை கொடுத்தாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது, இந்த மாதிரிலாம் சொல்லி தான் நீங்கள் வந்து அவங்கள இது பண்ணுறீங்க. அவங்க வந்து சாதாரண அடித்தட்டு மக்கள், கடுமையான உடல் உழைப்பு மூலம் மட்டுமாவே அவங்களோட வாழ்க்கையை நடத்துகிற இசைத்தறி தொழிலாளர்கள் தான் நிறைய பேர் அதில் இருந்து தான் சொல்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு அந்த உடல் உழைப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு அந்த கிட்னியை கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் எவ்வளோ பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி வந்து அடுத்தவங்களை பற்றின எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் காசை எதில் கொள்ளையடிக்கலாங்கிறது மட்டுமே குறிக்கோளாக இருந்து மக்களை எப்படி ஏமாற்றலாம் அப்படின்றதுக்கு இந்த திமுக குரூப் வருது. இதுக்கு முதல்வர் என்ன பண்ணியிருக்காரு, இதுக்கு ஏதாவது அறிக்கை கொடுத்துருக்காரா, இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்காரு, நாங்கள் வந்து அவனை பிடிக்கிறதுக்கு ஒரு தனிப்படம் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வந்து தலைமறைவாயிட்டானான் திராவிட ஆனந்தன். அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு, அவன் சிசிடிவியில் வந்து அவன் தெருவிலே தான் சுற்றிக்கிட்டு திரிகிறான் பைக்கில் அப்படின்னு. நீங்கள் காணாமல் போச்சா போகலையானே தெரியாத ஒரு செயினை இது திருடிட்டான்னு ஒரு நிக்கிதான்னு ஒரு அம்மா சொன்னுச்சுன்றதுக்காக நீங்கள் ஒரு தனி படம் அமைச்சு 2 நாளில் ஒருத்தனை அடிச்சே கொள்றீங்க. ஆனால் இங்கே திமுகவோட திராவிட ஆனந்தன் கிட்னியை திருடிட்டு இருக்கிறான். 9.5 பவுன் நகை பெருசா, இங்கே இந்த தமிழக மக்களோட கிட்னி பெருசா? அவனை உங்களால் பிடிக்க துப்பு இல்லை உங்களுக்கு. கேட்டால் நாங்கள் தனிப்படம் அமைச்சிருக்கோம். அப்போ எப்படி உங்களோட தனிப்படம் செயல்படுது, எப்படி உங்களோட காவல்துறை செயல்படுது, இங்கே காவல்துறை எப்படி இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்குது. டிஎஸ்பிகள் பாருங்கள், ஒரு டிஎஸ்பி ரோட்டில் நடந்து போகிறாரு, இன்னொரு டிஎஸ்பி ஒரு ப்ரைவேட் சேனலுக்கு ஃபோனில் சொல்கிறாரு, தமிழக மக்கள் வந்து எங்களை இது பண்ணிக்காதீங்க, எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, நாங்கள் வந்து இவங்க சொல்கிறதுக்கு மாறாக நடந்தோம் அப்படின்னா எங்கள் மேலே சார்ஜ் போடுறாங்க, எங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சேலரி ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்கேயாவது ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் அடிக்கிறாங்க, இப்படிலாம் எங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் கதற நிலைமையில் இருக்குது இன்றைக்கி திமுக. அப்போது இன்றைக்கி ஒரு நமக்கு இந்த தமிழ்நாட்டில் காவல்துறையோட கைகள் இப்படி கட்டப்பட்டிருந்தா, நேர்மையான அதிகாரிகள் இப்படி கதறுனா, அப்போ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்ன லட்சணமாக இருக்கும்? தமிழக மக்கள் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? பெண்கள் எப்படி பத்திரமா வெளியில் போய்ட்டு வர முடியும்? இன்னைக்கு பச்சை குழந்தை வெளியில் போக முடியுதா? இந்த கும்முடி போட்டியில் பாருங்கள், திருவள்ளூரில் 4வது படிக்கிற குழந்தை, அந்த குழந்தை ரோட்டில் அந்த இதில் நடந்து போயிட்டு இருக்க குழந்தைய வாயை பற்றி தூக்கிட்டு போய் அவ்வளோ கொடூரமாக அடித்து அந்த குழந்தைய துன்புறுத்தி பாலியல் பலாத்காரம் பண்ணவனை இப்போ வரைக்கும் பிடிக்க முடியல. தனிப்படம் அமைச்சிருக்கோம். அது எப்படி உங்கள் தனிப்படம் எப்படி செயல்படுது அப்படின்றதே எங்களுக்கு புரியலை. இந்த யூடியூப்பில் பேசுகிறவன், இப்போ சோசியல் மீடியாவில் போஸ்ட் போடுறவங்கலாம் எங்கே இருந்தாலும் போய் தூக்குறீங்க. கனல் கண்ணன் அவர்கள்லாம் பாண்டிச்சேரியில் போய் இருந்தால் அங்கே இருந்தெல்லாம் போய் எங்கெங்கேயோ போய் தூக்கிட்டு வந்தீங்க அவரை. அது எப்படி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் இத்தனை நாள் ஆச்சு பிடிக்காம உட்காந்துருக்கிறீங்க? இது என்ன உங்களோட இது? கருணாநிதி சிலை மேலே ஒருத்தர் கருப்பு பெயிண்டை ஊற்றிட்டாராம், அங்கே இதெல்லாம் வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ஃபிங்கர் பிரிண்டெல்லாம் கண்டுபிடிச்சி தேடி, ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு இது. ஆனால் இங்கே ஒரு பச்சை குழந்தைய வந்து இந்த மாதிரி பண்ணிட்டதுக்கு வந்து அதுக்கு நீங்கள் வந்து இன்னும் தேடுது, இன்னும் நடக்குது. முதல்வர் என்ன சொல்கிறார்? தமிழகத்தில் என்ன நடக்குது? தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்குது, தமிழகத்தில் தேனாரும் பாலாரும் ஓடுது. இப்படி காவல்துறையில் இருக்கிறவங்க ஒரு பக்கம் உங்களுக்கு கையாளாக இருக்கிறவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஒரு காட்டுமிராண்டி தர்பார் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னொரு பக்கம் நேர்மையாக இருக்கிறவங்கள எப்படிலாம் டார்ச்சர் பண்ணணும், எப்படிலாம் கொடுமைப்படுத்தணுமோ அப்படி படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. எப்படி தமிழ்நாடு உருப்படும்? என்ன மாதிரி ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க? காட்டு தர்பார் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாரு முதல்வர் அவர்கள். இங்கே எவன் வேணா கிட்னியை திருடிக்கலாம், மண்ணை திருடிக்கலாம், மலையை திருடிக்கலாம், அவனுக்கு வந்ததை சுருட்டிக்கோ. இன்னைக்கு இப்போ போய் பாருங்க, நீங்கள் இந்த சென்னையில் அவ்வளோ இடங்கள்ல தோண்டி போட்டு வச்சுருக்கானுங்க. அண்ணா நகர்லேருந்து ஆரம்பித்து எல்லா ஏரியாவும், மடிப்பாக்கம், இந்த பக்கம் சென்னை கிழக்கு எல்லா ஏரியாவும் எங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ரோடு போடுறோம், இல்லைனா வடிகாலுக்கு பைப்பு பதிக்கிறோம், இல்லைனா நாங்கள் வந்து கூவத்துக்கு வந்து இது கட்டுறோம், ஏதோ ஒரு சாக்கு சொல்லி. எதுக்கு 4.5 வருஷம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எதுக்காக இப்போ தோண்டி போடுறீங்க? ஏன்னா இப்போ தான் இதில் கமிஷன் அடித்தாதான் நீங்கள் இப்போ எலெக்ஷனுக்கு செலவு பண்ண முடியும். இந்த நேரத்தில் நீங்கள் தோண்டி போட்டு இப்போ மழை பெய்ய ஆரம்பிக்குது. இதே இப்போ கொஞ்சம் முன்னாடி 2-3 மாதத்துக்கு முன்னாடி பசங்கள்லாம் ஸ்கூல் பசங்க லீவில் இருந்தாங்க. அப்போ நீங்கள் இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கலாமா? இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிற பசங்கள்லேருந்து எவ்வளவு டிராஃபிக்கு நீங்கள் இன்றைக்கி அண்ணா நகர் ஏரியாவில் வந்து பாருங்கள். எங்கே அது ஒரு பிளான்டு ஒர்க்கும் கிடையாது. ஒரு இடத்துல தோண்டி இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த இடத்துல ஆரம்பி போடுறதும் கிடையாது. 10 இடம்னா 10-20 இடத்துலையும் தோண்டி 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 வச்சுருக்காங்க. எந்த பக்கமும் மக்கள் போக முடியல. கடுமையான நெருக்கடி. இதில் மழை வேற பெய்யுது, அதில் சகதி முழங்கால் வரைக்கும் சகதி. எவ்வளோ கடுமையான அவதியை மக்களுக்கு கொடுக்குறீங்க. நீங்கள் நல்லாட்சி கொடுக்க வேணாம், நிர்வாகம் பண்ண தெரிய வேணாம், ஒரு கர்மமும் வேணாம், அட்லீஸ்ட் மக்களை அவங்கவுங்க பொழப்ப பார்க்கறதுக்காக விடலாம்ல. அதையும் பார்க்க விடாமல் இப்படி எல்லா வகையிலையும் நீங்கள் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்படி தான் மக்கள் உயிர் வாழ்கிற தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது தெரியல. பார்த்தீங்கன்னா இப்போ திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு, 400 கோடி செலவில் வந்து பண்ணாங்க. ஆனால் மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே சரியான வசதி இல்லை, கழிவறை இல்லை, நிற்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம், சாமி பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம், 8 மணி நேரம் கிட்ட ஆக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நாங்கள் ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டே இருக்கிறோங்களேங்க. அறநிலையத்துறைக்கு வந்து அறமற்ற துறையாக ஆகிட்டு இருக்கு. அறநிலையத்துறைனா என்ன?
அங்கே கோவிலுக்கு வரவங்க நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வெளியில் போகணுங்கிற அக்கறை கொஞ்சம் கூட இல்லாத துறையாக மாறிக்கிட்டு இருக்கு. திமிரு, ஆணவம். அங்கே போய் திருச்செந்தூரில் இத்தனை மணி நேரம் நிற்கிறாங்கன்னு சொன்னால் உடனே அதுக்கு அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு? திருப்பதியிலனா நிற்பான். எவ்வளோ கேவலமாக நிற்பான் ஒரு பக்தர். அப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்களா? அந்த பக்தர் வரலைன்னா உங்களுக்கு ஏது இந்த அமைச்சர் பதவி? அடுத்ததாக இவங்க மார்த்தட்டிக்கிறாங்க. நாங்கள் இதுக்கு இத்தனை கோடி செலவு பண்ணியிருக்கோம், இத்தனை கோடி செலவு. யார் உங்கள் முதல்வர் பட்ஜெட்லேருந்து போட்டிருக்கிறாரா? அதில் கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேலே அவர் சிவநாடார் அவர்களே கொடுத்துருக்குறாங்க. அங்கே இருக்கிற பக்தர்கள் எத்தனை பேர் டொனேஷன் கொடுத்துருக்குறாங்க. அங்கே இருக்க உண்டியல் பணம் எவ்வளோ இருக்குது? இவ்வளோத்தையும் வச்சு நீங்கள் அதுக்கு ஒரு தரமான டாய்லெட் கூட பண்ண முடியல. ஒருத்தர் போயிட்டு அங்கே அந்த டாய்லெட்டில் போயிட்டு இங்கே பாருங்கள், இப்போ தான் கட்டிட்டு போயிருக்காங்க, இந்த டாய்லெட்டை பாருங்கள், இந்த பைப்பை தொட்டால் இப்படி வருது, இதெல்லாம் வருதுன்னு சொல்லி ஒருத்தர் போஸ்ட் போட்டதுனால கல்யாணம் 4 மணிக்கு போலீஸ் போய் அவர் வீட்டில் நிற்குது. ஏன்? நீங்கள் கேவலமாக ஒரு டாய்லெட்டை கட்டுவீங்க, அதில் பைப்பை தொட்டால் உடஞ்சிக்கிட்டு வரும், தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கும், வாஷ் மிஷினில் கனெக்ஷன் இல்லாமல் இருக்குது. இவ்வளோத்தையும் வீடியோ எடுத்து போட்டால் எவன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணானோ இல்லை யார் அந்த அதை கொடுத்தாங்களோ, ஆர்டர் கொடுத்தாங்களோ அவங்க மேலே போய் நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. யார் வீடியோ எடுத்து போட்டாங்களோ அவங்க வீட்டு வாசலில் போய் 4 மணிக்கு நிற்பீங்களா? அப்போ என்ன மாதிரியான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கீங்க? அறநிலையத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அறநிலையத்துறை முழுக்க 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 அவர் சேகர்பாபு அவர்கள் என்ன செய்கிறாரு? அல்லலுயா அல்லலுயா அல்லலுயான்னு அல்லலுயார் சேகர்பாபு அவர். அவருக்கு என்ன வேணும் அப்படின்னா, சனாதன ஒழிப்பு மாநாட்டில் போய் கலந்துக்கிட்ட ஒரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரை நீங்கள் என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டு வரலாற்றில் என்ன நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? இப்போ இந்த கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. சும்மாவே திருச்செந்தூரில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு கும்பாபிஷேகம் முடிந்தால் 48 நாளைக்குள்ளே வரணும்னு மக்கள் நினைப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு உங்கள்கிட்ட பிளானிங் இருக்கா இல்லையா? அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்போ வந்து அந்த தாரவாத்து கொடுப்பீங்களா? அது மாதிரி க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு எவ்வளவோ ப்ரைவேட் இருக்குது, அதுக்காக நீங்கள் கொடுக்கலாம்ல? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? இப்போ இந்த முருக பக்தர்கள் மாநாடுன்னு நடத்துனாங்க இந்து முன்னணி இயக்கத்தில். அவங்க வந்து ஒரு அரசாங்கம் கிடையாது, ஒரு தனி இயக்கம். ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு போனாங்க. யாரும் மயக்கப்பட்டு உழுவுல, யாரும் அழுவுல, யாரும் செத்து போகல, 1 ரூபா கட்டணம் வாங்கல. அத்தனை பேரும் வரிசையில் வந்து அழகாக 6 படை முருகனை தரிசனம் பண்ணிட்டு பிரசாதம் கையில் வாங்கிட்டு சந்தோஷமாக வெளியே போனாங்க. அவங்களால எப்படி பண்ண முடிஞ்சு? உங்களால் என் கோயிலில் பண்ண முடியல. 500 ரூபா கட்டணத்தை 1000 ஆக்குறீங்க. எதுக்கு அப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு பிளான் என்னன்னா கோயிலுக்கு பக்தர்கள் வரக்கூடாது, கட்டணத்தை அதிகப்படுத்துறதுக்கு தான் நீங்கள் அங்கே வச்சுருக்கீங்களா, உட்காந்துருக்கீங்களா அறநிலையத்துறையா? நீங்கள் என்ன பண்ணால் மக்களை சீக்கிரம் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வர வைக்கலாம், எப்படி அந்த க்ரௌடை சீக்கிரமாக மூவ் பண்ண வைக்கலாம், குழந்தைகளை தூக்கிட்டு வருவாங்க, குழந்தைகளுக்கு தண்ணி இருக்கணும், பாலூட்டும் தாய்மார்களுக்கு அந்த பாலூட்டுற அறை இருக்கணும், வயசானவங்க வராங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக பாத்ரூம் இருக்கணும். நீங்கள் திருப்பதியில் ஒரு நாள் ஃபுல்லாக நின்னாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே நின்னா உட்கார்றதுக்கு அங்கே ஃபெசிலிட்டி இருக்குது, பாத்ரூம் இருக்குது. நீங்கள் குழந்தைங்க வச்சுருந்தாங்கன்னா பால் கொண்டு வந்து கொடுப்பாங்க, வயதானவங்க இருக்கிறாங்கன்னா சாப்பாடு கேட்டால் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க? பச்சை தண்ணி கொடுக்குறீங்களா? பச்சை தண்ணி வைக்கிறீங்களா? லைன் போகுது. இந்த லைனை பார்த்தீங்கன்னாவே நமக்கு தலை சுற்றிடும். இப்படி 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 இப்படின்னு ஒரு இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 50 சுற்று வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே சுற்றி 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 மக்கள் போகிறாங்களே. எந்த இடத்துலையாவது ஒரு இத்தனை 100 மீட்டருக்கு ஒரு இடத்துல கொஞ்சம் தண்ணி வைக்கணும், ஜனங்க வராங்க, தண்ணி குடிக்கணும், தண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பேசிக் காமன் சென்ஸுங்க. குடிக்க தண்ணி இல்லைன்னு கதறாங்க பக்தர்கள். என்ன நீங்கள் அங்கே உட்காந்துட்டு அறநிலையத்துறை நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க? மேயர் பிரியா அவங்க எங்கெங்கெல்லாம் பேட்டி கொடுக்குறாங்களோ அவங்க கூட கொடுக்குன்னு ஓடுறதுக்கு, எங்கிட்ட ஒரு உதயநிதி ஸ்டாலின் வந்தாருன்னா அவர் கூட கொடுக்குன்னு ஓடி போய் உட்காந்துட்டு இது பண்ணுறதுக்கு, யாரையாவது கேள்வி கேட்டால் அவன் கிடக்கிறான் இவன் கிடக்கிறான் நான்லாம் யார் தெரியுமா அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு இந்த ரவுடிசம் பண்ணுறதுக்கு நீங்கள் இருக்கீங்களா? அறநிலையத்துறை அமைச்சர் கோவில் என்ன நடக்குதுன்னு முதல்ல பார்க்கணுங்க. இதை கோவில் நிதி எடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து காலேஜ் கட்ட போகிறேன், என்னென்ன 7.5 வேலை பார்க்கணுமோ அதை தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. கோவில் நிதியிலே நீங்கள் எதுக்கு அங்கே ஸ்கூல் காலேஜ் கட்டுறீங்க? கோவில் நிதியில் நீங்கள் தேவார பாடசாலை கட்டுங்க, திருவாசகம் சொல்லிக் கொடுங்க, 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லிக் கொடுங்க, அதுக்கு எங்கள் நிதியை யூஸ் பண்ணுங்க. அதுக்கு தான் கோவில் நிதியை யூஸ் பண்ண முடிஞ்சு. கவர்மெண்ட்டோட ஃபண்ட் எங்கே போகுது? கவர்மெண்ட் ஃபண்டை வச்சு கட்டுங்க. அதை விட்டுட்டு கோவில் நிதி எடுத்து நீ எப்படி கல்லூரி கட்டுவ? என்னென்ன 7.5 பண்ணணுமோ, குளறுபடி பண்ணணுமோ இதை உட்காந்து பண்ணுறதுக்காக நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறைன்னு உட்காந்துருக்கீங்களா? அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட நம்ம கோவிலை கொடுத்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த 5 ஆண்டுகள் வந்து ஒரு சாட்சி. இனி மக்கள் வந்து உணரணும், கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறவங்கள இந்து மக்களை வந்து வெறுப்பேற்றுறோம். வெறுப்பு அப்படி இந்து மக்கள்னா வெறுப்பு, அவங்களுக்கு இந்து மதம்னா வெறுப்பு, அப்படி இருக்கிறவங்கக்கிட்ட ஆட்சியை கொடுக்கக்கூடாது. கொடுத்தா என்ன மாதிரி அவலங்கள்லாம் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த 4.5 ஆண்டு ஆட்சி ஒரு சாட்சி. பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை டிஎஸ்பி அவர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. எதுக்காக பண்ணிருக்காங்க? அவர் தான் ஓப்பனாக சொல்லிட்டாருங்க, என்னை வந்து ஃபுல்லாக என்னை வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க, என்னை வேறு இதுக்கெலாம் இது பண்ணுறாங்க. அந்த பேட்டி கொடுக்குறப்பே அவர் சொல்கிறாரு எனக்கு என்ன வேணால் நடக்கலாம், அது தெரிஞ்ச விஷயம் நமக்கு. உடனே அவர் மேலே ஏகப்பட்ட சார்ஜஸ் போடுறாங்க. இவங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டாரு, இவங்ககிட்ட இது பார்க்குற சாதாரண பொதுமக்களுக்கே தெரியுதுங்க இது வந்து கட்டுக்கதை. இது இப்படி இருந்தால் இப்படி தான் வரும்
அப்படின்றது நமக்கு எல்லாம் தெரியுது. அவரே சொல்கிறாரு. அவர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா காவல்துறையை நேரடி கட்டுப்பாட்டில் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? முதல்வரோட கட்டுப்பாட்டில் இருக்குது. முதல்வர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? ஒரு டிஎஸ்பி ரோட்டில் நடந்து போகிறாருன்னு சொல்லி அவ்வளோ பெரிய இதாகுது. பொதுமக்களே வந்து சார் வண்டியில் வாங்க சார்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஒரு நேர்மையான அதிகாரியாக இல்லைன்னா பொதுமக்கள் அந்தளவுக்கு மரியாதை கொடுப்பாங்களா? அப்போ நீங்கள் அவர் மேலேயே திருப்பி சார்ஜ் ஃபைல் பண்ணி அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அரசு மேலே மக்களுக்கு நம்பிக்கை போயிட்டு இருக்குதுங்க. என்ன மாதிரியான ஒரு கேவலமான ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறீங்க நீங்கள்? முதல்வர் கண் திறந்து பார்த்துட்டு இருக்கிறாரா இல்லையா? அங்கே டிஎஸ்பி லெவலில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, துணை முதல்வரோட நண்பர்கள்லாம் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நாங்கள் கேட்க வேண்டியதாக இருக்குது. என்னங்க ஆட்சி நடக்குதுங்க? இந்த திருவண்ணாமலை கோவிலில் போய் பாருங்கள், அவர் ஏவாவேல் அவரோட பையன் அங்கே வந்து நின்றுட்டு அந்த மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன பொறுப்பில் இருக்காரு? அவர் ஏதாவது இதில் இருக்காரா? அவர் அமைச்சரா? எம்எல்ஏவா? என்னங்க நடக்குது தமிழ்நாட்டிலைங்க? இங்கே அங்கங்கே நீங்கள் எல்லாம் இந்த மன்னராட்சியை ஒழிப்போம், நாங்கள் மன்னராட்சின்னு சொல்லிவிட்டு, மன்னர் காலத்தில் கூட இப்படி கிடையாதுங்க. மன்னர் காலத்துலலாம் ரொம்ப ஒழுக்கமாக இருந்துச்சு. நியாய தர்மம் நீதி நேர்மை இதுக்கெல்லாம் பயந்தாங்க. உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த கடவுள்னு ஒருத்தனை வச்சுட்டு ஐயோ கடவுள் நம்ம தப்பு செஞ்சால் கடவுள் நம்மளை தண்டிச்சிருவாருன்னு அந்த பயம் வந்துடும்னு கடவுளே இல்லைன்ட்டீங்க. நீங்கள் கடவுள் இருந்தால் தான் நீ நீதி நேர்மை நியாயம் இதுக்கெல்லாம் நீ கட்டுப்படணும். அதுவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உன் இஷ்டத்துக்கு நீ ஒரு அரக்க கூட்டம் மாதிரி நீங்கள் வந்து இன்றைக்கி இருந்துக்கிட்டு என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் எதை சொல்கிறேன், இன்றைக்கி காவல்துறையே வந்து பயத்தில் இருக்குது, நடுக்கத்தில் இருக்குது. பெண் போலீஸ்களுக்கே பாதுகாப்பு கிடையாது. உயர் அதிகாரிகளே வந்து எங்களை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நிலைமையில் இருக்கிறோன்னு புலம்புறாங்கன்னா நிச்சயமாக இப்போ வந்து காவல்துறை அதிகாரி வந்து கேட்குறாரு, பொதுமக்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும், நாங்கள் எதனா எய்த்து பேசினா எங்களை இந்த மேலே இந்த மாதிரிலாம் சார்ஜ் போடுறாங்க அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட கேட்குறாங்க. என்ன மாதிரியான ஒரு அவ்வளோ நிலைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க தமிழ்நாட்டில். காவல்துறை வந்து தமிழக காவல்துறை வந்து எவ்வளோ ஒரு பெரிய இதில் இருக்கும். எப்படி சொல்லுவாங்க, ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு அடுத்தபடியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி தமிழக காவல்துறை கதறிக்கிட்டு இருக்குது, மூச்சு திணறிக்கிட்டு இருக்குது. தமிழக காவல்துறையோட குரல் விலையில் காலை வச்சு மிதித்து இந்த காட்டு தர்பார் ஆட்சி நடத்துகிறவங்க எல்லாரும் அப்படியே மன்னராட்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவர் சின்னவரோட ஃப்ரெண்ட்ஸு, சின்னவரோட நட்புல இருக்கிறவங்கலாம் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்கணுன்ற ஒரு நிலைமையில் இன்றைக்கி காவல்துறை வந்து உட்காந்துருக்கு. மேம், இப்போ காமராஜரை இழிவுபடுத்தி திருச்சி சிவா பேசினார். இதுக்கு வந்து திருச்சி சிவா மன்னிப்பு கேட்கலன்னு வந்து பல தரப்பு கட்சிக்காரங்க மக்கள் எல்லாமே சொல்லிட்டு வராங்க. ஏன் இது வரைக்கும் கேட்கல அவர்? அவங்க ஏன் கேட்பாங்க? இது முதல்வர் அதுக்கு என்ன பதில் சொன்னார் பார்த்தீங்களா? அப்படியே பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருந்துட்டு போயிட்டாரு. நாங்கள் வந்து காமராஜருக்கு அதை பண்ணது நீங்கள் அவர் சொன்னது உண்மையாக இல்லையா அதுக்கு பதில் சொல்லணும்ல முதல்வர். நீங்கள் காமராஜர் வந்து ஏசி இல்லாமல் இருக்க மாட்டார் அப்படின்னு ஒரு பொய்யை கிளப்புறீங்க. அவர் எப்படி எளிமையாக வாழ்ந்தவர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க அம்மா வாழ்ந்த வீட்டில் அந்த கார்பரேஷன் பைப்புக்கு எக்ஸ்ட்ராவாக அவங்க வீட்டு ஒரு பைப்பு போட்டாங்கன்றதுக்காக வந்து கழட்ட சொன்னவர் அவர். அதனே எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தனியாக ஒரு பைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் அவர் 9 ஆண்டுகளுக்கு மேலே சிறை தண்டனை பெற்றவர். சிறையில் வந்து அவருக்கு ஏசி தான் போட்டு கொடுத்தாங்களா? ஜெயிலில் இருந்தவர் தானே சுதந்திர போராட்டத்துக்கு. அவர் இப்படிலாம் இருந்தவருக்கு நாங்கள் தான் அதாவது பயணியர் விடுதிகள் எல்லாத்தையும் ஏசி பண்ணியிருக்கிறாரு யார்? கலைஞர். அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காமராஜருக்காக தான் இதை பண்ணார் அப்படின்றாங்க. இது எப்பேற்பட்ட இந்த கூட்டம் என்னென்ன பொய் சொல்லணும்னு பாருங்கள். இந்த கூட்டம் அப்போ ஆட்சியில் இருக்குது, இந்த கருணாநிதி அவர்களோட ஆட்சியில் இருக்கிறப்போ இவங்க தானே போய் அதில் தங்குவாங்க. இவங்க சொகுசாக இருக்கணுங்கிறதுக்காக மக்கள் வரி பணத்தில் வந்து அங்கே ஒரு ஏசியை போட்டுக்கிட்டு ஒரு மேடையில் கருணாநிதி பேசுகிறாரு. இதுக்கு திருச்சி வேலுச்சாமி அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு, நான் கூட பயணித்தேன் காமராஜர் அவர்கள் கூட. நாங்கள் இங்கே சென்னையிலேருந்து போகிற வழிநடுக எந்த பயணியர் விடுதியிலும் ஒரு 1 பாத்ரூம் போகிறதுக்கு வந்து காமராஜருக்கு அனுமதி கொடுக்கல. நாங்கள் அங்கே கேட்டப்ப இல்லை, எதுவும் காலி இல்லை, இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அவர் பதிவு பண்ணுறாரு. அப்போ நீங்கள் எப்பேற்பட்ட முள்ள மாதிரி கூட்டம், நாதாரி கூட்டம், எப்பேற்பட்ட பொய் பேசுகிறீங்க நீங்கள்? எதுக்கு இந்த பொய் பேசுகிறீங்க? அதை விட பெரிய ஹைலைட் என்னென்னா, நீங்கள் தமிழ்நாட்டை தாண்டி போனீங்கன்னா உங்களை என்னால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு கருணாநிதி சொன்னாராம். யார்கிட்ட? காமராஜர் ஐயா கிட்ட. எப்போ ஓன் பிள்ளையவே உன்னால் காப்பாற்ற முடியல, இவர் பிள்ளையவே உள்ள தூக்கி போட்டு வாயில் மிச்சாங்களா இல்லையா? அதை சிலையெல்லாம் வச்சு இன்னைக்கு வரைக்கும் பெருமையாக பீத்திட்டு இருக்கீங்கள. அப்போ இவரோட பிள்ளையவே கைது பண்ணி உள்ளே கொண்டு போய் வச்சுட்டாங்க. இவர் எப்படி காமராஜரை காப்பாற்றிருப்பார்? பார்த்துக்கோங்க நீங்கள். எப்படிலாம் கட்டுக்கதைகளை அள்ளி அள்ளி விடுறது, பொய் பேசுறது, இது மட்டும்தான் திமுகவுக்கு கைவந்த கலை. அதை விட எல்லாத்துலேயும் பொட்டாயம் பாருங்கள் ஒரு பெரிய பிட்டா. காமராஜர் கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னாராம், அப்பா நீ தான்ப்பா தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும், நீ மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான்ப்பா. நல்ல வேலை. இன்னும் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க, உனக்கப்புறம் ஓம் புள்ள, அவருக்கப்புறம் அவர் புள்ள அப்படின்னு தலைமுறையாக நீங்கள் உங்களோட அந்த மிகப்பெரிய ஜமீன், நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், அந்த கோடீஸ்வர தொழிலெல்லாம் விட்டுட்டு இந்த நாட்டுக்காக நீங்கள் தான்ப்பா சேவை பண்ணணும் அப்படின்னு இவங்க கையை பிடிச்சி கேட்டாங்கன்னு சொல்கிறாங்க. திமுகவை என்னென்னலாம் கழிவு ஊற்றிருக்கிறார் காமராஜர் ஐயாங்கிறது பத்திரிகையில் இருக்குது. இது ஒன்றும் சமகாலத்தில் இப்போ 75 அவர் இறந்துருக்காரு. காமராஜர் ஐயா கூட இருந்தவங்க, அவரை கூட வாழ்ந்தவங்களாம் இன்னும் உயிரோடு இருக்காங்க, செத்து போயிடல.
அப்பயே நீங்கள் இந்த பொய் இப்படி புழுவுறீங்களே, அப்போ நீ 2000 வருஷத்துக்கு முன்னாடி 4000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சனாதன தர்மத்தை பற்றி நீ என்னென்ன பொய்யும் போனட்டும் பேசுவ. எங்களோட புராணங்களை பற்றி, இதிகாசங்களை பற்றி, இந்து மத நம்பிக்கைகளை பற்றியும் இந்து மத கடவுள்களை பற்றியும் நீ என்னென்ன பொய் பேசுவ, என்னென்ன கட்டுக்கதை விடுவ. இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் திமுக எந்த அளவுக்கு பொய் பேசும் அப்படிங்கிறதுக்கு. திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் திருடனை வீட்டுக்கு கூப்பிடுறதும் ஒன்றுன்னு காமராஜர் ஐயா சொல்கிறாரு. அப்படி சொன்னவர் இவரை கைப்பிடிச்சிட்டு சொல்லுவாரா? பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாமே பெரிய லெவலில் கண்டனம் எதுவுமே தெரிவிக்கல இந்த விஷயத்துக்கு கூட. இவங்க திருச்சி வேலுசாமி அவர்கள் பேசியிருக்காரு, ஜோதிமணி அவங்க பேசியிருக்காங்க. அவங்க பேச மாட்டாங்கங்க. ஏன்னா அவங்க இன்னைக்கு தான் காங்கிரஸுங்கிறதே வந்து அவங்க கம்ப்ளீட்டாக வந்து திமுகவில் ஐக்கியமாக உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு என்ன ஓட்டு வேணும், நான் ஒரு 4 சீட்டோ 5 சீட்டோ அதை வாங்கிட்டு போகணும்ல. இன்னொன்று இப்போ இருக்கிற காங்கிரஸுக்கும் அப்போ இருந்த காங்கிரஸுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. இவங்க என்னமோ பேசிக்கிறாங்களே, காங்கிரஸ் தான் நாங்கள் வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டோம். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்க இருந்த காங்கிரஸ் அந்த மூத்த தலைவர்கள் எல்லாருமே இந்திரா காந்தி வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, உங்களோட சர்வாதிகார போக்கு பிடிக்கலன்னு சொல்லி காங்கிரஸை கலைச்சிட்டார்ல காமராஜர் அவர்கள். ஸ்தாபன காங்கிரஸ்ன்னு கொண்டு வந்தார்ல. இப்போ இருக்கிறது இந்திரா காங்கிரஸ் தானே, அதை சொல்லுங்க. நீங்கள் இன்னைக்கு இப்போ இருக்கிறது இந்திரா காங்கிரஸ் கூட கிடையாது, இத்தாலி காங்கிரஸ் இப்போ இருக்கிறது. நீங்கள் எங்கே, நீங்கள் வந்து காமராஜர் அவர்களை எதிர்த்து தானே இது பண்ணாரு, இந்திரா காந்தி அவர்களை எதிர்த்து தானே இது பண்ணாங்க. யார் எமர்ஜென்சியில் எப்படி காமராஜருக்கு ஆபத்து இருக்குன்னு ஏன் சொன்னாங்க? காமராஜர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாரு. இந்த அம்மா நீ சர்வாதிகாரமாக நடக்கிறது தப்பு, ஜனநாயகத்துக்கு எதிராக நடக்கிறது தப்புன்னு சொன்னதுனால காமராஜரையும் கைது பண்ணலாம் அப்படிங்கிறதுல இருந்தாங்க லிஸ்ட்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட நீங்கள் இன்னைக்கு என்ன காமராஜரை நீங்கள் எப்படி உரிமை கொண்டாட முடியும் காங்கிரஸ்? இன்னைக்கு காமராஜர் ஒரு மக்கள் தலைவர், காமராஜர் ஒரு தமிழர், காமராஜர் ஐயா வந்து ஒரு தமிழின தலைவர், அவ்வளோதான். இதை வந்து அப்போ வந்து அவர் காங்கிரஸில் இருந்தார். அவர் இருந்த காலத்திலேயே வந்து திமுகவுக்கு எதிராக கூட்டணி வைக்கணும்னு சொல்லி அவர் வந்து RSS ஜனசங்கம் கூட கூட்டணி வச்சிட்டாரு. அப்போ நீங்கள் எப்படி வந்து பைத்தியகாரத்தனமாக நீங்கள் வந்து காமராஜர் ஐயா வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு RSSக்கு அவர் வாழ்ந்த காலத்திலேயே. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் காமராஜர் ஐயா எதிர்த்த இந்திரா காங்கிரஸ் தான் இன்னைக்கு திமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்கள் காமராஜர் ஆட்சியை தருவோம்னு திமுக பொய்யும் பொண்ணு சுருட்டி பேசிகிட்டு இருக்கு. அவர் வாழ்ந்த காலத்தில் எருமத்தோழன், பனையேறி, கருவாட்டுக்காரி மகன், அப்புறம் அவர் வந்து இந்த ஒரு கச்சை கட்டிட்டு ஒரு பொம்பளை வேஷம் போட்டு ஒரு ஆணை ஒரு பெண்ணை வேஷம் போட்டு நீங்கள் போடுறீங்கன்னா எந்த அளவுக்கு உங்கள் மனசில் வன்மம் இருக்கும். அவர் ஒரு தேச தலைவர் காமராஜர் ஐயா. அவர் எப்படிலாம் நீங்கள் முரசொலியில் இழிவாக பேசிட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து காமராஜர் ஐயாவுக்கும் அவங்களுக்குமான உறவு, தந்தைக்கும் மகனுக்குமான உறவு அப்படின்னா உங்கள் அப்பாவை நீங்கள் எப்படிலாம், நான் எங்கள் அப்பாவை ரொம்ப கேவலமாக பேசுவேன், அவர் என்னை இன்னும் கேவலமாக பேசுவார், எங்களுக்குள்ளே இதெல்லாம் சகஜம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறீங்களா? எப்படி இந்த ஈவேராவையும் அண்ணாவும் கலைஞரும் என்னென்னமோ பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்களாம் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று டீக்குள்ளே பண்ணுன்னு ஆகிட்டாங்களே, அந்த மாதிரி வந்து காமராஜர் ஐயாவையும் இந்த குட்டையில் சேர்க்க பார்க்குறாங்க. காமராஜர் ஐயா வாழும் காலம் வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த தேசியவாதியாக வாழ்ந்தார். இந்த தேசம்தான் முக்கியம்னு வாழ்ந்தாரு. அவர் இறக்கும் பொழுது அவர் பாக்கெட்ல இருந்தது வெறும் 28 ரூபாய். இன்னைக்கு இருக்கிறாங்களே இந்த கோடீஸ்வரர்கள்லாம் எத்தனாயிரம் கோடி வச்சிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த சொத்து வந்துச்சு? என்ன பிசினஸ் பண்றாங்க இவங்க? டாடா பிர்லா குடும்பமா அவங்க? எப்படி திமுக குடும்பத்துக்கு இவ்வளவு சொத்து வந்துச்சு? இவங்க வந்து எப்படி காமராஜர் ஐயா அப்படி நேர்மையாக வந்த ஒருத்தர் வந்து இவர் கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் தான் இனிமேல் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னோட கருணாநிதி அவர்கள் வந்து தலைகீழாதான் குதிப்பான் அந்த கோட்டசாமி அப்படின்னு சொல்லி அப்படியே தொப்பக்கொடின்னு வந்து அரசியலுக்கு குச்சாராமா. அப்படியே இவரோட மிகப்பெரிய சினிமா எதிர்காலத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு மிகப்பெரிய உச்ச நடிகராக உச்ச வசனகர்த்தாவாக வந்து கோடி கோடியாக சம்பாதிக்கிறதெல்லாம் விட்டுட்டு அரசியலில் வந்து காமராஜர் சொன்னதுக்காக இவரெல்லாம் பண்ணாராமா? எப்பேற்பட்ட ஃப்ராடுகார கூட்டம் பாருங்க இவங்க. அதிமுகவின் முன்னாள் MP அவர்கள் அன்வர் ராஜா இன்றைய தினம் வந்து திமுகவில் இணைஞ்சிருக்காரு, பார்த்தீங்களா நீங்கள்? இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இவர் அன்வர் ராஜா அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுகலேருந்து பிரிஞ்சு ADMK ஆரம்பித்த காலத்திலேருந்து இவர் பயணிக்கிறவர். இப்போ உங்களுக்கான சித்தாந்தம் என்ன, கொள்கை என்ன? எந்த காலத்திலேயாவது எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுகவை ஏற்றுக்குவாரா? ஜெயலலிதா அம்மையார் வந்து திமுகவை ஏற்றுப்பாங்களா? தங்கள் வாழ்நாள் முழுக்க திமுகங்கிற ஒரு தீய சக்தி இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதான் முழுமூச்சும் அவங்க வந்து செயல்பட்டாங்க. நீங்கள் அவங்களோடலாம் ட்ராவல் பண்ணிவிட்டு இன்றைக்கி போய் நீங்கள் திமுக கூட இணையிறீங்கன்னா அப்போ நீங்கள் அது ஒரு வயசு என்னங்க, 76 வயசு. நீங்கள் அப்படி உங்களுக்கு இது பிடிக்கலன்னா நீங்கள் இதுலேருந்து ஓய்வு பெற்று நீங்கள் ஒதுங்கி போயிருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்கிறது எதை காட்டுது அப்படின்னா, திமுக அப்படிங்கிற கட்சி இன்னும் தேர்தல் நெருங்க என்ன வேணால் செய்வாங்க. இந்த பேரம் பேசுறதுக்காக பாருங்கள், சிறுபான்மை சமுதாயத்தெல்லாம் எங்களை நோக்கி வராங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக மிகப்பெரிய பேரங்கள் இங்கே நடக்கப்படும். இன்னும் இந்த மாதிரி இந்த தேர்தல் நெருங்க இந்த மாதிரி காட்சிகள்லாம் நிறையவே நடக்கும். ஏன்னா திமுக கிட்ட இன்றைக்கி எத்தனை கோடி இருக்குது, லட்சம் கோடி இருக்குது அப்படின்றது நம்மளால் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. நம்மளாம் சொல்கிறதெல்லாம் ஏதோ சும்மா அப்படியே ஒரு சோளப்பொரி மாதிரி, ஒரு யானைக்கு முன்னாடி ஒரு சோளப்பொரி இருந்தால் எந்த அளவுக்கு இருக்குமோ அப்படி தான் நம்ம கண்ணில் படுறது. அவங்க கற்பனைக்கு எட்ட முடியாத அளவுக்கு இன்றைக்கி கொள்ளையடிச்சு வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எந்த அளவுக்கு இறங்குவாங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க. இப்போ அன்வர் ராஜா அவர்கள் வந்து இத்தனை வயசில் போயிட்டு அங்கே போய் சேர்ந்துருக்கிறது எதுக்கு அப்படிங்கிறது வந்து
ஒரு கடுமையான அதிருப்தியை தான் வந்து உண்டாக்கியிருக்கு. இன்னொன்று, அவர் எப்போவுமே முன்னுக்கு பின்னு முரணா பேசுறது. சசிகலா அம்மையார் வந்து இது பண்ணி போனப்போ அப்போ போயிட்டு ஏற்கனவே ஏடிஎம்கேலேருந்து அவரை வந்து நீக்கினாங்க. அப்புறம் திரும்ப வந்து 23ல் ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் திரும்ப வந்து இந்த மாதிரி எப்போவுமே அவர் வந்து கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்காம அவராக தாந்தோணித்தனமாக ஏதாவது ஒரு கருத்தை சொல்கிறது, இது எல்லாத்தையும் அவர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஸோ இப்போ திமுகவில் போய் இணைஞ்சதன் மூலயமா அவருக்குன்னு தனியாக கொள்கை சித்தாந்தம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத அவர் திரும்ப நிரூபிச்சிருக்காரு. அவ்வளோதான். உங்கள் பொன்னான கருத்துக்களை இளையபாரதி நேயர்களுக்கு பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றிக்கா. நன்றி.